ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து 3 டம்ளர் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கலுக்கு தனியாக 1 டம்ளருக்கு அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து பால் ஊற்றி செய்திருக்கேன். ஸோ இப்போ வந்து 9 டம்ளர் கணக்கு. ஸோ இப்போ வந்து 2 டம்ளர் வந்து பால், அப்புறம் 7 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பால் ஓரளவு கொதிச்சிருச்சு. ஸோ வந்து அரிசியும் பருப்பும் அதில் போட்டுடலாம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் குக்கர் மூடி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் குக்கர் மூடி போட்டு நல்லா 4 விசில் வந்து வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது முந்திரி திராட்சையை வந்து நல்லா நெய்யில் வந்து நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முந்திரி போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா வந்து ஃப்ரை ஆனவனே நெக்ஸ்ட்டு திராட்சையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வந்து 4 விசில் வந்து இறக்கி வச்சாச்சு. ஸோ நல்லா மத்து வச்சு நல்லா வந்து அதை கிளறி விட்டுக்கலாம். ஸோ அதனால் முழுசாக இருக்காது, நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் பேன் போட்டு நான் வந்து தேவையான வெல்லத்தை வந்து கரைச்சிட்ருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசிச்சாச்சு. ஸோ எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து சுட சுட சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.